பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 23:43 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரியமான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒரு கல்லன் பக்கத்துல அவர் சிலுவையில இருக்கும் பொழுது அந்த கல்லன் தன்னுடைய பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த பாவத்தை மறிக்காம கர்த்தருடைய சமூகத்துல வைக்கும் பொழுது, கர்த்தர் அந்த ஸ்பாட்லயே அந்த மகனை, பாவியாயிருந்த மகனை, இயேசு அந்த சிலுவையில இருக்கும் பொழுது அந்த பாவிக்கும் அந்த இரத்தத்தை கர்த்தர் கொடுத்து சுத்திகரித்து பாதுகாத்தார். இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாவங்கள் செய்திருக்கலாம், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்திருக்கலாம், ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கலாம், ஆண்டவரை விட்டு நம்ம அநேக தவறான காரியத்துல நம்ம இணைந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், மகனே, நீ எந்த பாவம் செய்திருந்தாலும், என்னை விட்டு நீ எவ்வளவு தூரமாய் போயிருந்தாலும், நீ விசுவாசத்தோடு உன் பாவத்தை என்னிடத்தில் வந்து நீ அறிக்கை செய்யும் பொழுது உனக்கு நிச்சயமா விடுதலை உண்டு, உனக்கு ரட்சிப்பு உண்டு என்று இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்துல நம்ம எதையும் மறைக்க முடியாது, எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா அவர் இதயத்தை பார்க்கிறார். நம் இதயத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோமா என்று கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கே விசுவாசிங்க. அந்த கல்லன் எப்படி தன்னுடைய பாவத்தை மறிக்காம கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் நம் பாவத்தை மன்னிப்பார், ரட்சிப்பார், நம்மளை மீட்டு பெரிய ஆசீர்வாதமும் சந்தோஷமும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். மனுஷர்கிட்ட சொல்லாதீங்க, எந்த மனுஷர்கிட்ட நீங்க உங்களுடைய பாவங்களை சொல்லாதீங்க. முழங்கால் போடுங்க. எந்த இடத்துல இருந்தாலும் முழங்கால் போட்டு இயேசு கிறிஸ்து விசுவாசத்தோடு நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் மன்னிப்பார். ஆண்டவர் புதிய வாழ்க்கை ரட்சிப்பை கொடுக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். அந்த கல்லன் தன்னுடைய பாவத்தை மறிக்காம ஒப்பு கொடுத்த பிறகு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய சமூகத்துல மறிக்காம கர்த்தருடைய நம்முடைய பாவங்களை கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவைகளை கழுவி சுத்திகரித்து நம்மளை ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். ஏன் தாமதமா இருக்கிறீங்க? இயேசு சொல்லிட்டாரு இல்லைங்களா? இப்பொழுதே ஒப்பு கொடுப்போம். இயேசுடைய வாழ்க்கையில நம்ம இருப்போம், அவருடைய பாதையில நம்ம நடப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். விசுவாசிங்க. நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி அப்பா, இதோ தன் பாவத்தை மறைக்காம இடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த ஸ்பாட்லேயே ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே மகனுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து ஒரு நல்ல இடத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வீடியோ பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஆன்லைன்ல ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இப்பொழுதே ஆண்டவரே தன் பாவங்களை எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்யும் பொழுது என் தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரையும் நீங்கள் ரட்சித்து ஆசீர்வதிக்க போவதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. எங்களுக்காக கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினீங்கப்பா. ஆண்டவரே முழு எல்லா ரத்தத்தையும் எங்களுக்காக கொடுத்து அப்பா எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே, இதோ ராஜா நீங்கள் நிர்வாணியா ஆண்டவரே ராஜா, எங்களுடைய நிர்வாணங்களை எல்லாவற்றையும் நீங்கள் மறைத்ததற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இப்பொழுதே யாரெல்லாம் ஆண்டவரே சப்பா இந்த ஜெபத்தை கேட்டு இந்த ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தன் பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது என் தேவன் அவர்களை ரட்சித்து ஆசீர்வதித்து எண்ண முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்ய போவதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இப்பொழுதே விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கிடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க. தன் பாவத்தை அறிக்கை செய்தாப்புல ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்க அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.